கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். நாம் தொடர்ந்து பாவம் என்கிற தலைப்பின் கீழாக தேவ ஆலோசனைகளை படித்து வருகின்றோம். இன்றைய நாளிலும் தீய நோக்கும் பாவம் என்று நீதிமொழிகள் 24:9 நாம் படிக்கின்றோம். கண்களின் பாவம், அதாவது கெட்ட சிந்தையோடு பார்ப்பது பாவம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம் பார்வை எல்லாமே நன்மை தீமை கலந்ததாகத்தான் உள்ளது. எப்படி பார்க்க வேண்டும்? நீதிமொழிகள் 4:25 உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது என்று சொல்லப்பட்டுள்ளது. நம் பார்வை ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். எப்படி என்றால், நீதிமொழிகள் 6:25 உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே என்றும், நீதிமொழிகள் 7:25 உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையில் மயங்கி திரியாதே என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இவைகளுக்கு காரணம் என்ன? பார்வைதான். ஆண்டவராகிய தேவன் சொல்லுவது சற்று இன்னும் கடினமாக உள்ளது. மத்தேயு 5:28 ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். எப்படிதான் பார்ப்பது என்கிற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். வேதம் கூறும் கருத்து என்ன? 1 தீமோத்தேயு 5:1-3 நாம் வாசிக்கின்ற பொழுது, பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும், பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு, உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. சற்று சிந்திப்போம். சத்துரு என்று பார்வை என்னும் வஞ்சகத்தினால் நம்மை அழிவுக்கு கொண்டு செல்கிறான். இதில் அநேகர் சிக்கொண்டு அடிபடுகின்றனர், சிலர் அழிந்து விடுகின்றனர். அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்கள் எல்லா கற்போடும் காத்து கொள்ளுங்கள். நம் தேவனுக்கு பிடிக்காத 2 உண்டு. 1 விக்கிரக ஆராதனை, 2 விபச்சாரம். இவை இரண்டும் ஆண்டவருக்கு பகை. எனவே நம் அனைவரின் பார்வையுமே ஆண்டவருக்கு செம்மையாய் காணப்பட வேண்டும். மேலும் யோபு பக்தர் இப்படி சொல்லுகிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி என்று யோபு 31:1 நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து நாம் செய்திகளை கேட்க ஜெபத்தோடு காத்திருப்போம், ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தீய நோக்கும் பாவம் என்ற தலைப்பின் கீழாக நல்ல வேத ஆலோசனைகளுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.